செய்ய போகிறேங்க. வாங்க விஷயம் பார்க்கலாம். சொரக்கா தோசைக்கு தேவையான அரிசி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், 1 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். அது 1/4 கப்பு உளுந்து எடுத்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் நான் வெந்தயம் எடுத்துருக்கேன். இந்த 3ஐயும் ஒரு பவுலில் போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. பாருங்கள், 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூனு சீரகம் போட்டுக்கலாம் இந்தளவுக்கு. அது கூட சொரக்கா போட்டுக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறேன். சொரக்கா நம்ம தோல் சீவிங்க இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் பிஞ்சு சொரக்காய் இருந்தால் அப்படியே போடுங்க. கொஞ்சம் லைட்டாக முத்தி இருந்துன்னா உள்ள லைட்டில் விலை இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இதை போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. அது கொஞ்சம் அரைச்சிட்டேங்க. அது இருக்க கொஞ்சம் அரிசியும் போட்டுக்கலாம். அதுக்குள்ளேயே போட்டுட்டு அந்த மீதி இருக்கிற சொரக்காயும் போட்டுக்கலாங்க. பாருங்கள், அரைச்சிச்சு. இந்தளவுக்கு லைட்டாக பருவரும் தான் இருக்கும். அரை தோசைக்கு அரைக்கிற மாதிரி அந்தளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக வேண்டாங்க. நம்ம ஊற்றி வச்சிடலாம். ரொம்ப கெட்டியும் இல்லாமல் ரொம்ப இது இல்லாமல் இருக்குது. பாருங்கள், உப்பு போட்டு கலக்கிட்டேன். நீங்கள் கலக்கணும்னா அப்போயே தோசை வேணாலும் ஊற்றிக்கலாங்க. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு கூட ஊற்றலாம். அதனால் லைட்டாக புளிச்சதுக்கப்புறம் நான் தோசை ஊற்றுறேன். நீங்கள் உடனே செஞ்சு கூட அப்போயே வேணாலும் ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு ஊற்றலாங்க. பாருங்கள், கடுகு போட்டேன். லைட்டாக உளுந்து பருப்பு, 2 கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்க குட்டி குட்டியாக. கறிவேப்பிலை கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. பொடிப்படியாக கட் பண்ணிக்கங்க கறிவேப்பிலாம். இல்லை தோசை ஊற்றுறது கரெக்டாக இருக்கும். 2 கொத்தமல்லி போட்டுக்கிறேன். மாவு கொட்டிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தோசைக்கல் அடுப்பு வச்சிடலாம். பாருங்கள், தோசைக்கல் சூடாயிடுச்சு. நான் தோசை ஊற்றிக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. மேலே தூக்கி போட்டுலாங்க. வெந்துச்சு. நல்லா செவந்து வரட்டுங்க. எடுத்துக்கலாம். பாருங்கள், சொரக்கா தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி, நீர் சத்துங்க. சொரக்கா செஞ்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி ஊற்றிக்கலாம் தோசை. பாருங்கள், சொரக்கா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கு நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். நீங்கள் தக்காளி சட்னியும் உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குதோ அதை வச்சு சாப்பிடுங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான தட்டி விடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க. ஓகே, பாய்.